வணக்கம். நான் கவிதா. இந்த வீடியோல வந்து எப்பவுமே வீட்ல இருக்கிற பெண்கள்லாம் எப்பவுமே கொஞ்சம் டிப்ரஷனாவே இருப்போம். ஏன்னா, டெய்லி ரொட்டீன் வேலைகள் அப்படியே கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கும். நம்ம ஃப்ரீயா வச்சுக்க முடியாது. கொஞ்சம் மகிழ்ச்சியாவே இருக்க முடியாது. அப்படி இருக்கிற பெண்கள் வந்து நம்மளோட டிப்ரஷன்லாம் எப்படி குறைஞ்சு, நம்ம எப்படி நம்மள சந்தோஷமா நம்மள பார்த்துக்க முடியும், அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம் வந்து உங்க வாழ்க்கைய வேற ஒருத்தவங்க வாழ்க்கையோட நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு வந்து உங்க அக்காவோ, தங்கச்சியோ இல்ல உங்க ரிலேட்டிவோ யாராவது வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க வாங்கிட்டாங்களே நம்மளால வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அத நினச்சு நீங்க வருத்தப்படுறது, அந்த மாதிரிலாம் டிப்ரஷன் நீங்க ஏத்திக்காதீங்க. ஏன்னா நீங்க காரு, வீடு வாங்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா, கண்டிப்பா அத யாராலயுமே தடுக்க முடியாது. யார் நினச்சாலும் தடுக்க முடியாது. நீங்க வாங்குவீங்க. ஆனா அவங்க வாங்கிட்டாங்க, நம்ம வாங்கலையே அப்படின்னு நினச்சு நீங்களே உங்க டிப்ரஷனுக்குள்ள போய்க்காதீங்க. சரிங்களா? அடுத்தது 2வது விஷயம் என்னன்னா, நீங்க வீட்ல இருக்கும்போது நீங்க குளிச்சு முடிச்சுட்டு, உங்களுக்கு புடிச்ச ட்ரெஸ்ஸு போட்டுக்கோங்க. என்ன ட்ரெஸ்ஸோ, சுடிதாரோ, சாரியோ, இல்ல ஃப்ராக்கோ, இல்ல பேண்ட் ஷர்ட்டோ என்ன பிடிக்குதோ அத போட்டுக்கோங்க. வீட்ல தானே இருக்கோம், இந்த ட்ரெஸ் நமக்கு தேவையா? அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா, ஒரு சில ட்ரெஸ்ஸுங்கலாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருப்போம். அது பெண்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாரி உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டா கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொன்னா, அத போட்டுக்கோங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. வீட்ல இருக்கும்போது இந்த ட்ரெஸ் தான் போடக்கூடாது, போடணும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அடுத்தது வந்து நீங்க செடி வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மைண்டே ரிலாக்ஸா இருக்கும். ஏதாவது ஒரு செடி அத நீங்களே விதை வாங்கிட்டு வந்து, நீங்களே விதை போட்டு, ஒவ்வொரு நாளும் டே பை டேயா நீங்க அத ஃபாலோ பண்ணி, அந்த செடி விதையிலேருந்து செடி வந்து, அது வந்து காய் வைக்கிறது, பூ வைக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப மைண்ட் அப்படியே ரிலாக்ஸா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல எங்க வீட்ல செடி வளர்க்கறதுக்கே இடம் இல்ல அப்படின்னா, அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா கூட அழகா வளர்க்கலாம். பால்கனில இருக்கு இல்லையா? அங்கேயே ஒரு செடி வளர்க்கலாம். இல்லன்னா காய்கறி செடி வளர்க்க முடியலனா கூட ஒரு ரோஸ் செடியாவது வாங்கிட்டு வந்து நீங்க வளர்க்கலாம். அந்த ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து வளர்த்துட்டு வந்தோம்னா, அதுலேருந்து பூ பூத்துச்சுன்னா, அத பார்க்கவே நம்மளுக்கு மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும். இத ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து வேற ஒருத்தவங்களோட நீங்க கம்பேர் பண்ணிக்காதீங்க. நீங்க அவங்க பக்கத்து வீட்ல அவங்க அழகா இருக்காங்க, நம்ம வந்து அழகா இல்ல. அவங்க உயரமா இருக்காங்க, நம்ம உயரம் கம்மியா இருக்கோம். அவங்க கலரா இருக்காங்க, நம்ம கருப்பா இருக்கோம். இந்த மாதிரிலாம் நீங்க யாரோடுமே உங்கள நீங்க கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு நீங்க தான் மத்தவங்களோட கம்பேர் பண்ணி உங்கள நீங்க டேமேஜ் பண்ணிக்காதீங்க. நீங்க உலக அழகியே வந்து உங்களோட போட்டி போட்டாலும், நான் அழகு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கணும் எப்பவுமே சரி. நெட்டையா இருக்கும், குட்டையா இருக்கும், முடி இல்ல, கருப்பா இருக்கும் இந்த மாதிரிலாம் யோசனையே வச்சுக்காதீங்க. உங்களுக்கு நீங்க அழகு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வச்சுக்கணும் எப்பவுமே. அதே மாதிரி வீட்ல இருக்கிற பெண்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன சேமிப்பாவது வச்சுக்கோங்க. சும்மா ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 10 ரூ. 20 அந்த மாதிரியாவது கூட இருக்கட்டும். ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்ட குடுக்கும். அதனால இப்போ கடைக்கு போயிட்டு வரீங்க, ஒரு சில்லற இருக்கு. எங்கேயோ ஷாப்பிங் போயிட்டு வரீங்க, ஒரு சில்லற இருக்கு. அத அப்படியே ஒரு உண்டியல்ல போட்டு அப்படியே சேவ் பண்ணிட்டே வாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு தேவைன்னா, அத எடுத்து நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தேவையானது ஏதாச்சும் நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து கார் இல்ல, சொந்தமா வீடு இல்ல, நமக்கு வந்து எதுவுமே இல்ல, பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நெனச்சு நம்ம டிப்ரஷன் ஆயிக்கக்கூடாது. நமக்கு வந்து காரு, வீடுன்னா நமக்கு நம்ம லைஃப்ல எப்போ கிடைக்கணுமோ, அப்போ கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்ப இப்ப நமக்கு வந்து காரு, வீடு எதுவும் இல்லாம நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். நமக்கு ஹஸ்பண்டு, குழந்தைங்கன்னு நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இதே பணக்காரங்களுக்கு பாருங்க, பணம் இருக்கும், நெறைய பணம் இருக்கும், கார் இருக்கும், வசதி இருக்கும், நகை நல்லா வச்சுட்டுருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த் இருக்காது, நல்லா வாழ்க்கை அமைஞ்சிருக்காது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இருக்கும் மனுஷங்களுக்கு. பிரச்சனை இல்லாத மனுஷங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. பணக்காரங்களுக்கும் சரி, ஏழைங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். கடவுள் நமக்கு வந்து இப்படி ஒரு வாழ்க்கை குடுத்துருக்காரா, சரி ஓகே இதெல்லாம் சந்தோஷம் அப்படின்னு நெனச்சுட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய நடத்திட்டு போயிட்டே இருக்கணும். நமக்கு இல்லாத நெனச்சு நம்ம வருத்தப்படவே கூடாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைக்காத விஷயங்கள பத்தி நம்ம கவலைப்படவே கூடாது. நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அத வச்சு நம்ம சந்தோஷப்பட கத்துக்கணும். அதான் ரொம்ப நல்ல பழக்கமும் கூட. ஆனா சில பேருக்கு அது வந்து தெரியாது. நம்ம இல்லாத நெனச்சு வருத்தப்பட்டு டிப்ரஷன் ஏத்திக்கிறது தான் நெறைய பேருக்கு பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி வேண்டாம். நமக்கு கடவுள் என்ன குடுத்துருக்காரோ அது நமக்கு போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துடணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்குன்னு. நீங்க அந்த 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச வேலை என்ன வேலையோ குக்கிங்கா இல்லைன்னா துணி தைக்கிறதா கூட இருக்கலாம். இல்ல கோவிலுக்கு போறதா இருக்கலாம். இல்ல சாமி கும்பிட்றதா இருக்கலாம். இல்ல ப்ரேயர் பண்ணலாம். ஏதோ ஒண்ணு. அந்த 2 மணி நேரம் உங்களுக்காக எடுத்துக்கோங்க. இல்ல தூங்கலாம். ஏதோ ஒண்ணு. அந்த 2 மணி நேரம் உங்களுக்கு அப்படி எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு.
இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.